அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அன்பு ஆண்மனை கொண்ட சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல ஆண்டவராக அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் ஆண்டவர் அப்படின்ற தமிழ் சொல்ல, ஆண்டவர் அப்படின்னா நிகழ்காலமா எதிர்காலமா கடந்த காலங்களா? ஆண்டவர் கடந்த காலம் இல்லைங்களா? ஆண்டவர் என்பது சொல் எதிர்காலத்தை குறிக்குமா, நிகழ்காலத்தை குறிக்குமா, கடந்த காலத்தை குறிக்குமா? ஆண்டவர் ஆண்டவர் கடந்த காலம்தான். ஆண்டவர் காமராஜர் எப்பொழுது ஆண்டார்? தமிழ்நாட்டை ஆண்டார். ஆண்டவர் சுதந்திரம் வாங்கிய பிறகு யாரெல்லாம் ஆண்டார்கள்? அவர்களெல்லாம் ஆண்டவர்கள் தான். தமிழகத்தை ஆண்டவர்கள் இல்லையா? ராஜாஜி, பக்தவச்சலம், காமராஜர். இப்போது ஆள்பவர் யார் அப்படின்னு பேசுவோம். இப்போ ஆண்டவர் என்ற சொல் கடந்த காலம். ஆண்டவரே அப்படின்னா யாரை குறிக்கும்? அது பொதுவாக சொல்கிறோம், எல்லாருமே சொல்லுவார்ல, ஆண்டவரே. ஆள்பவர் யாரோ அவர் தான் ஆண்டவரே. என்னையும் உங்களையும் ஆள்பவர் யார்? அவர் தான் ஆண்டவர். இனி இந்த உலகத்தில் இந்த உடலை விட்டு விட்டு வேறு ஏதாகிலும் ஒரு உடல், அது எந்த உடல்னு நமக்கு தெரியாது. இந்த உடலை ஆளப்போகின்றவர் யாரு? ஆண்டவர் தான் ஆள்கிறார். ஆள்கிறவர் என்ன செய்வார்? இனி எந்த தேகமாக எடுத்து அது ஆளப்போகிறவர். அதனால்தான் வள்ளல் பெருமான் இனி எந்த தேகமும் எடுத்து அது ஆளப்போகாம இந்த தேகத்தையே நித்திய தேகமாக மாற்றினார். நம்முடைய உடல்ல நாம நம்முடைய உடலை இது நித்திய தேகமா நம்ம மாற்றவில்லை. இது நித்திய தேகமா? பேசிக்கொண்டிருக்கிற என்னுடைய தேகம் நித்தியமா அனித்தியமா? அனித்தியம். எனக்கு 5 வயதில் இருந்த இந்த உடம்பு இப்போ 5 வயது உடம்பாவா இருக்கு இப்போ? இல்லை. அப்போ இதை மாற்றம் நடந்து கொண்டே இருக்கு. இதை நான் விரும்பினேனா? இல்லை, ரொம்ப பேர் விரும்புகிறாங்க. இந்த வெள்ளையெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இது வெள்ளையாக இருக்கக்கூடாது, இது வெள்ளையாக இருக்கக்கூடாது. நாம் விரும்புகிறோம், வெள்ளை வந்தால் விரும்புகிறோம். ஒரு 25 வயசு பிள்ளை இதெல்லாம் வெள்ளையாச்சுன்னா விரும்புவாரா? இல்லை, அதை கருப்பாக்கணும்னு ஒரு முயற்சி எடுக்கிறார். 5 மாத குழந்தையா இருந்தப்போ கருப்பாக தான் இருந்தது. 10 வயது குழந்தையா இருக்கும்போது கருப்பாக தான் இருந்தது. ஒரு 25 ஆகும்போது வெள்ளை வெள்ளையாக வருது. ஏன் வருது? மாற்றம் வருது இல்லை? அப்போ இந்த உடல் நிச்சயமா அனித்தியமா? இந்த தலைமுடி நித்தியமா அனித்தியமா? அனித்தியமா நித்தியமா? உடம்புக்குள்ள உடம்பு எடுத்து வந்தது அனித்தியமா நித்தியமா? எனக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் உள்ள உயிர்னு சொல்லுவோம். உயிருக்கு உயிராக ஆன்மானுவோம். இந்திய தத்துவ சாஸ்திரங்கள் ஆத்மா அப்படின்னு சொல்ல எழுதியிருக்காங்க, சொல்லி வராங்க, சொல்லி கொண்டிருக்கிறார்கள். வள்ளல் பெருமானும் ஆன்மாவை பற்றி நிறைய சொல்லியிருக்காரு. இந்த ஆத்மா அழிவில்லை. கீதையிலே பகவத்கீதையில கண்ண பெருமான் என்ன சொல்லுவார்? ஆன்மாவுக்கு அழிவில்லை, அந்த தேகத்தை அழி, அர்ஜுனா காண்டிபத்தை எடு,
எதில் இருக்கவங்கள போட்டு தள்ளு. எப்படிங்க போட முடியும்? எல்லாரும் என்னுடைய சித்தப்பன் பெரியப்பன் அண்ணன் தம்பியாக இருக்கான். நான் கொல்ல முடியாது, என்னால் முடியாது. என்னால் அவர்களை கொல்ல முடியாது. நீ இப்படி பேசினா சரி வராது. நீ கொல்வது மேனியை தான், இந்த ஆன்மாவை நீ கொல்ல முடியாது. இந்த உடம்பு தான் கொல்லப்படுது அப்படின்னு ஒரு உபதேசம் சொல்லியிருக்கிறதாக இன்றும் வழங்கி வருது இல்லையா? இந்த இடத்துல தான் வள்ளல் பெருமான் இந்த உடலை அழித்தால் அந்த ஆன்மா வெளியேறுது இல்லையா, அது கொலைதானே வள்ளல. ஒரு உடலை அழிக்கும் போது அதிலிருந்து வெளியேறுவது ஆன்மா. அதனால எந்த தேகத்தையும் அழிப்பது தவறுன்னு சொல்ல வந்தவர் வள்ளலார். நீ கொல்வது மேனியை தான், இந்த உடம்பு தான் சாவடிக்கிற, உள்ள இருக்கிற ஆன்மாவுக்கு சாவு கிடையாது. அது மீண்டும் பிறந்திருக்கும், பிறக்கும், கொடு கொல்லு அப்படின்னா. ஆக இந்த உடம்பு அனித்தியமா நித்தியமா அப்படின்னு பார்த்தோம்னா, அனித்தியமான ஒன்றும் நித்தியமான ஒன்றும் சேர்ந்தே வாழ்க்கை நடத்திட்டு இருக்கிறோம். நித்தியமானது எனக்குள்ள இருந்து பேசிக்கிட்டு இருக்கு, அனித்தியமானது இந்த உடம்பு. ஆனா இந்த உடலை நாம் நித்தியம்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். இது அழியாது, இந்த உடல் அழியாது. அந்த நினைவு நமக்கு இருக்க தவிர அதற்கு வேண்டிய எந்த ஏற்பாடுமே நம்ம பண்ணவே இல்லை. இந்த உடல் அழிய போகுது, அழியாமல் இருக்கிறதுக்கு என்ன வழி? இந்த வீடு, இந்த கட்டடம் அழியாமல் இருக்கணும், என்ன பண்ணுவோம்? வெளியிலே உள்ள எல்லாம் பார்த்து 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 பூசி வெள்ளையை அடித்து பாதுகாப்பாக வச்சுட்டு இருக்கிறோம் இல்லையா? இது வீடு வேணும், ஏன்னா நாமெல்லாம் போகிறோம். அதனால் இது வெளியேயும் உள்ளேயும் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். சிலர் உள்ள வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கோம், வெளியில பார்க்கறது இல்லை. கொஞ்சம் பேர் வெளியில மட்டும் அழகு பண்ணிக்கிட்டே இருக்கிறது, உள்ளே அப்படியே விட்டுடுவாங்க. வெளியிலே பார்த்து உள்ளே பார்க்கவில்லை என்றாலும் அழிவு உண்டு, உள்ளே பார்த்து வெளியே பார்க்கவில்லை என்றாலும் அழிவு உண்டு அந்த கட்டடத்துக்கு. இந்த உடம்புக்கும் உள்ளேயும் வெளியேயும் கவனமாக இருந்தோம் அப்படின்னா அழிவு இல்லையா அப்படின்னு சொன்ன, நீ வெளியே அழியாமல் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. மனிதனாகிய நீ உனக்கு உள்ளே மட்டும் பார்த்து கொண்டிருந்தால் இந்த வெளியே இருக்கிற இந்த புற உடம்பு அழியாது. இந்த புறமாகிய இந்த உடம்பு அழிவதற்கு காரணம் அகம். அகம் சரியா இருக்கு, அந்த அகம் எப்போதும் அழியாது. அந்த அகத்தை யார் ஒருவரும் வழிபடுவது கிடையாது. புறச்சடங்குகளும் புற வழிபாடுகள் தான் செய்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் புறத்தே சென்று கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் புறம் செல்லா வேணும் தடுத்து அகத்தே உள்ளே நோக்குவதற்காக வந்தவர் வள்ளலார். அகநோக்கு தான் அவருடைய அனுபவம் முழுவதுமே அகநோக்கு. அகம் பெருசா புறம் பெருசா? அகம் சீரானால் அனைத்தும் சீராகும் என்பது வள்ளலாருடைய கோட்பாடு. அதுதான் உண்மை. உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் அகத்துக்குள்ளே இருப்பவனை நாம் பார்க்கவில்லை. என்னுடைய அகமுடையானை, என்னுடைய கணவனை, என்னுடைய ஆம்படையான, கிராம வழக்கில் ஆம்படையா எங்கே போயிருக்காருன்னு உங்க ஆம்படையா என்ன பண்றாருன்னுவாங்க. ஆம்படையான்னா ஆம்படையா இல்லை, அகமுடையான். அப்ப என்னுடைய அகத்துக்குள்ளே இருக்கின்ற உடையவன் யார்? வைஷ்ணவத்தில் உடையவர்னு சொல்லுவாங்க. வைஷ்ணவத்தில் உடையவர் அப்படின்வாங்க. உங்க உடையவர், என்னுடைய உடையவர் யார்? அந்த அகம் உடையார் யார்? அதுதான் வள்ளல் பெருமான் அகத்தே இருக்கிறவங்களை பார்க்கணும். அகத்தே கருத்து புறத்தே வெளுத்து இருக்கின்றார்கள். அகம் கருப்பாயிட்டே இருக்கு, எனக்கும் உங்களுக்கும் எல்லாருக்கும். அது வெள்ளையா வந்தது, அந்த வெள்ளையா இருக்க நம்ம விடலை, வெள்ளையா இருக்க விடுறதில்லை. பழைய முறையில் இந்த சிமினி விளக்கெல்லாம் இருக்கும், லாந்தர்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு வீட்லேயும் குண்டு சிமினி விளக்கு இருக்கும், வாழைப்பூ
விளக்குன்னு ஒன்று இருக்கும், நீளமாக இருக்கும் அந்த சிமினி. அதை அன்றாடம் துடைப்பாங்க. அது உள்ளே அவ்வளோ படிஞ்சிருக்கும் அழுக்கு. அதை துடைக்கி வைக்கும்போது தான், துளைக்கி வைக்கும்போது வெளியிலலாம் பிரகாசமாக வெளிச்சம் வரும். நம்முடைய உடலை நாம் உள்ளே துடைக்கிறோமான்னா துடைக்கவே இல்லை. வெளியிலேயே துடைப்போமானா அதுவும் கிடையாது. எத்தனை பேர் வெளியே துடைக்கிறதில்ல, உள்ளேயும் துடைக்கிறதில்ல. இது மாதிரி உள்ளே செல்லுகிற வழிபாடு தான் அக வழிபாடு. அகத்தை வழிபடுவதற்கு ஆண்டவர் எங்க இருக்கார்? நமக்குள்ளதான் இருக்கார். எத்தனையோ தேகங்களையும் ஆண்டு கொண்டிருந்த அந்த ஆன்மா எத்தனை தேகம் எடுத்ததுன்னு மாணிக்க வாசகர் சொல்லுவார். வள்ளலாரும் சத்திய சிறு விண்ணப்பம், சத்திய பேர் விண்ணப்பம் பார்த்தீங்கன்னா, புல்லாகி பூண்டாகி பல்வருஷமாகி அப்படின்னு எழுதின அதே விஷயத்தை வள்ளல் பெறுவான்னு சொல்லியிருப்பார். ஒரு பிறவிலேருந்து அடுத்த பிறவி, அடுத்த பிறவி, அடுத்த பிறவியாக வந்து கடைசியாக மனித பிறப்பிக்கு வந்தோம். இந்த பிறவி நாம் கேட்டு வரல. புண்ணிய பயனால் பெற்ற இந்த தேகத்தை, பாவம் பண்ணவங்களுக்கெல்லாம் இந்த மனித தேகம் கிடையாது. பாவம் பண்ண தேகம் எதுன்னு வள்ளல் பெருமான் எழுதுவார்னா, ஆடு, மாடு, குதிரை, யானை, நாம் வளர்க்குற நாய், பூனை, நாம் வளர்க்குறது அத்தனையும் பாவம் பண்ணது தான். அப்போ புண்ணியம் பண்ணது எதுன்னா மனிதனுக்கு மாத்திரம்தான். இந்த மனிதர்கள் மாத்திரம் புண்ணிய வசத்தால் பெற்ற இந்த தேகத்தை, நாம் புண்ணியம் பண்ணி வந்த தேகம் இது, பாவம் பண்ணவே இல்லை. அதனால் இந்த தேகத்தை வைத்துக்கொண்டு மறுபடியும் என்ன செய்யணும்? பாவம் செய்யாமல் இருக்கணும். எதெல்லாம் பாவம், எதெல்லாம் புண்ணியம், இது வள்ளலாருடைய கணக்கெல்லாம் நிறைய எழுதியிருக்காரு. எதையெல்லாம் பாவம்னு சொல்லுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிரிட்ட எந்த ஒரு ஜீவனாக இருந்தாலும் அதை நீங்கள் துன்பப்படுத்தினா, எப்படி துன்பப்படுத்தலாம் அதையும் எழுதுறார். மனசால, வார்த்தையால, உடம்பால துன்பப்படுத்தினீங்கன்னா அது பாவம். சரி, புண்ணியங்கய்யா, மனதால, வார்த்தையால, உடலால சந்தோஷப்படுத்தினா அது புண்ணியம். அப்போ நீங்கள் நான் புண்ணியவானா இருக்க விரும்புமா, இல்லை பாவம் செய்ய பாவிகளாக இருக்க விரும்புகிறோமா? நாம் பாவியாகிறது யாராவது விருப்பமா? யாருமே விருப்பப்பட மாட்டார்ல. புண்ணிய செயலை தான் செய்ய வேண்டும். இப்போ புண்ணியம் செய்யறதா வீட்டில் இருக்கிறதா அள்ளி அள்ளி கொடுத்தா அது பேர் புண்ணியமா? அது ஒரு வகை புண்ணியம், அவ்வளோதான். ஆனால் எது புண்ணியம்? வள்ளல் பெருமான் எழுதுவார், காலையில் எழுந்திருக்கிற வழக்கம் நம்ம அனைவருக்கும் வேண்டும். வீட்டில் யாராவது ஒருத்தர் 2 பேர் எழுந்தினா மட்டும் போகாது, எழுந்தால் மட்டும் போதாது. 3லேருந்து 6க்குள்ளே எழுந்தால் நீங்கள் உண்மையிலேயே கடவுள் ஆவீங்க. ஏங்க, அந்த மாதிரி வேலைக்கு போகிறவங்களாம் ஷிஃப்ட் கணக்கு, காலை ஷிஃப்ட்டு, செகண்ட் ஷிஃப்ட்டு, டே ஒர்க்கு இப்படிலாம் இருக்குது. அப்போ காலையில் எழுந்திருக்கிறாங்க, அவங்களாம் புண்ணியமானா இல்லை கடவுளை தெரிஞ்சுக்குவாங்களா? அப்படி இல்லை. வள்ளல் பெருமான் அழகாக சொல்லுவார், காலையிலே எழுந்து அருணோதயம் தொடங்கி உதய பரியந்தம் வானம் வெள்ளையாக தெரியும். இந்த பக்கம்தான் சூரியன் வரப்போகுதுன்னு தெரியும். அருணோதயம், சூரியன் இந்த பக்கம்தான் வரப்போகிறார் தெரியும். இந்த அருணோதயம் தொடங்கி வெள்ளை வானத்தில் ஒரு பகுதி வெள்ளையாக தெரியும், அந்த பக்கம்தான் சூரியன் வரப்போகுது. அருணோதயம் தொடங்கி உதய பரியந்தம் சூரியன் நம்ம கண்ணுக்கு புலப்படுற மாதிரி வெளியே வருவார். அருணோதயம் தொடங்கி உதய பரியந்தம் செவ்வையாகனார். நல்லா இப்படி உட்காந்தா செவ்வை, இப்படி உட்காந்தா செவ்வை ஆகுமா? ஆகாது. இப்படி உட்காரும். செவ்வையாக ஒரு இடத்தில், நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு இடத்துல செவ்வையா உட்காருன்றார். செவ்வையாக ஒரு இடத்தில் அமர்ந்து கடவுளை ஊன்றி நினை. எப்படி? ஊன்றி நினை. சரி, எப்படி நினைக்கிறது? எழுதிட்டார்.
அப்படி நினைத்து அப்படியே உட்காந்துருக்குறோம். எவ்வளோ நேரம்? ஆரம்பத்திலே உட்கார முடியாது. ஒரு நிமிடம் நேரம் கண்ணை மூடிட்டு உட்காந்துருந்தாலே அடுத்த வேலைக்கு போகணுன்ற எண்ணம் வந்துடும் உள்ளேயே. கண்ணு மூடிட்டு இருக்கு, அது பாட்டு மூடி இருக்கும். இருந்தாலும் உள்ளே இருக்கிறது என்ன செய்யும்? எழுப்பி விட்டது இல்லையா? நம்ம எழுப்பி விட்டது யாரு நமக்கு தெரியாது. ஆனால் எழுந்தோம் இல்லைங்களா? எழுந்ததும் எழுப்பி விட்டவர் யாருன்னு நம்ம உள்ள பார்க்கறதே இல்லை. உங்களை யார் எழுப்பி விட்டாரு? அது ஒரு இயக்கம். இந்த கை கால் கண்ணெல்லாம் இயக்குபவர் யாரு? இயங்குபவர் யாரு? நம்ம ஓட்டுநர்னு ஒருத்தர் இருப்பாரு, நடத்துனர்னு ஒருத்தர் இருப்பார். பஸ்ல இல்லை, ஒருத்தர் டிரைவர், இன்னொருத்தர் கண்டக்டர். இந்த உடம்புல ஓட்டுநர் யாரு? கண்ணு காது மூக்கு வாயெல்லாம் இருக்கு. இதெல்லாம் யார் உள்ள இருந்து ஓட்டுவார்? அந்த ஓட்டுநர் இஷ்டத்துக்கு தான் இந்த வண்டி போயிட்டு இருக்கு. அந்த ஓட்டுநர் வசம் இந்த வண்டி இருக்கு. இந்த ஓட்டுநர் சொல்லுவதை கேட்குமான்னா இல்லை. காலையில் உங்களையும் என்னையும் எழுப்பி விட்டது எது அப்படின்னு உள்ள வெளியில பார்க்க முடியாது. வெளியில பார்த்தீங்கன்னா நீ கடவுளை மறந்தாச்சு. வெளியில பார்த்தாச்சு, கடவுளை மறந்தாச்சு. எழுந்து நடந்தாச்சு, கடவுளை மறந்தாச்சு. நீ கடவுளை விட்டுட்டு போற. நீ உட்கார்ந்த அப்படின்னாலே கடவுளை உட்கார வச்சுட்ட. உனக்குள்ளதான் கடவுள் உட்கார்ந்துருக்கார். உன்னை எழுப்பி விட்டார்னா உன்னை எழுப்பி விடல, உன்னுடைய உணர்வுகளை எழுப்பி விட்டார். கண் வழியா இந்த உலகத்தை பார். அடுத்த செயல் என்ன சொல்லுவார்? உள்ள இருந்து பல் துலக்கு, முகங்கழுவு, இல்லை வெளியே போ, இல்லை ஒன்றுக்கு போ. இந்த உடம்புல இருந்து ஒரு உத்தரவை போடுவார். அந்த வேலையை தான் நம்ம செய்வோம். இந்த வேலையெல்லாம் செய்து இது நம்முடைய சொந்த வேலை. நமக்காக யாரும் டாய்லெட் போக முடியாது, யாரும் நமக்காக யூரின் போக முடியாது, இல்லை எனக்காக யாரும் சாப்பிட முடியாது. இல்லை, எனக்கு பசி எடுத்தால் யார் சாப்பிடணும்? நான் சாப்பிடணும். இல்லை, நீங்கள் சாப்பிட்டா நான் சாப்பிட்ட மாதிரி இது ஒரு பேச்சு வழக்கு இருக்கு. இல்லை, கொஞ்சம் சாப்பிடுங்க. இல்லை இல்லை நீ சாப்பிடு. கொஞ்சம் சாப்பிடுங்க. இல்லை இல்லை நீ சாப்பிட்டா நான் சாப்பிட்ட மாதிரி. எவ்வளோ பெரிய பொய் சொல்கிறான் பாருங்க. நீ சாப்பிட்டா நான் சாப்பிட்ட மாதிரி சாப்பிடு. ஆக அவரவர் பசிக்கு அவரவர் தான் உணவு உண்டு ஆகணும். மாதிரி இந்த உடலுக்குள்ளே இருக்கிற எண்ணெய் நான் பார்க்கணும். பார்த்தாச்சு, உட்காந்தாச்சு. செவ்வையாக ஒரு இடத்துல அமர்ந்து கடவுளை ஊன்றி நினையுங்கள். நினையுங்கள். சரி, எப்படி நினைக்கிறது? ஏகப்பட்ட கடவுள் நம்ம நாட்டில், இந்த உலகத்தில். ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு கடவுள் இருக்கு, ஒவ்வொரு ஊருக்கும் கடவுள் இருக்கு, ஒவ்வொரு நாட்டுக்கும் கடவுள். மொத்தத்தில் உலகத்தில் கடவுளை எண்ணிக்கை பார்த்தா கடவுள் எண்ணிக்கையில் வரமாட்டார். எண்ணிக்கை கடந்து இருக்கிறது தான் கடவுள். அந்த கடவுளுக்குள்ள நிறைய பிரிவுகள் வேற இருக்கும். சண்டை போட்டுக்கிற கடவுள் இருக்கும், சமாதானமாக இருக்கிற கடவுள் இருக்கும். கடவுள் ஒருத்தரா ரெண்டா? ஏகப்பட்ட கடவுள்கள். நாம் எந்த கடவுள்கிட்ட போக முடியும்? சரி, எந்த கடவுளை வணங்க முடியும்? வணக்கத்துக்கு உரிய கடவுள் யாரா இருக்கும்? உங்களுக்குள்ள இருக்கிற ஒன்றை தான் நீங்கள் வணங்கி ஆகணும். அதுதான் வணக்கத்துக்கு உரிய கடவுளே. உங்க கண்ணு மூக்கு வாய் உடம்பெல்லாம் கடந்து உள்ள பார்த்தா கடவுள். ஆண்டவர், இந்த உடலை ஆள்பவர். இனி ஆள விடாம தடுக்க வேண்டுமேயானால் கண்ணை காது மூக்க வாய உடம்ப கடந்து உள்ள இருக்கிற ஒருத்தரை கடவுள், உள்ள இருக்கிற அவரிடத்தில் செல்ல வேண்டும். அப்போ உள்ளே போய் மனதை நிறுத்தி எண்ணினா எண்ணங்கள். எண்ணம் எப்போ உருவாகும்? மனம் எப்போ உருவாகும்? மனம் வேற, எண்ணம் வேறையா? மனம் வேற, எண்ணம் வேறையா? எண்ணுவதே எப்போ வரும்? எழுந்ததும் மனம்தான் எழுந்திருக்கும்.
இந்த மனம் எழுந்த உடனே உள்ள எண்ணம் செயல்பட ஆரம்பிக்கும். உள்ளே பதிவு பண்ண இடம் எண்ணம். எழுந்து நம்ம வேலை வாங்குவது மனம். இந்த மனம் எல்லா வழியிலும் போயிட்டே கிடக்கும். அதுக்கு ஒரு வழித்துறையே கிடையாது. கட்டி போட்டு அவுத்து விட்ட மாடு மாதிரி, கட்டியே போட்டு அவுத்து விட்ட ஒரு நாய் மாதிரி, கூண்டுக்குள்ளே சிறைப்பட்டிருந்த பறவையை சிறக விட்டு கூண்டுக்கே திறந்து விட்ட மாதிரி உள்ளே இருந்து அது என்ன பண்ணும்? அந்த மனம் எங்கே போகும்? அது ஏதாவது வழி இருக்கா? அதுக்கு ஏதாவது துறை முறை இருக்கா? இல்லை. அது இஷ்டத்துக்கு போகும். அது திரும்ப கட்டி அவுத்து விட்ட நாயை திரும்ப கட்டுறது கஷ்டம். அவிழ்த்து விட்ட மாடை திரும்ப பிடிச்சு கட்டுவது கஷ்டம். பறந்து சென்ற பறவையை மீண்டும் பிடித்து கூண்டில் அடைப்பது சிரமம். இல்லை, நம்முடைய மனம் திறந்த இடம் என்ன பண்ணுது? மனம் தான் வெளியே ஓடுது. ஓடினா என்ன செய்யும்? அது மனதை ஒன்றும் பண்ண முடியாது. இது எண்ணத்து பக்கம் திருப்பணும். எதை எண்ணுவது? எதை எண்ணுவது? எண்ணம் என்பது நமக்கு உள்ளே பதிவு ஆகியிருக்கக்கூடிய ஒரு இடம். அப்படி உடல் பகுதியில் எங்க உருவாகும்? அது ஒன்று இருக்குல்ல. எண்ணம் எங்க உருவாகும்? தலைப்பகுதி தான். தலையிலே ஏகப்பட்ட இடம் இருக்கு. இந்த தலைக்குள்ள எண்ணற்ற விஷயங்களை நம்ம பதிவு பண்ணி வச்சிருக்கிறோம். முன்னாடி பதிவு பண்ணதும் இருக்கு, எதிர்காலத்தில் என்ன ஆகும் அப்படின்ற பதிவும் இருக்கு. கடந்த கால பதிவுகளும் இருக்கு, நிகழ்கால பதிவுகளும் இருக்கு, எதிர்கால பதிவுகளும் இருக்கு. இந்த பதிவுகளில் நாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அது எண்ணங்கள். இந்த எண்ணங்கள் நம்மளை நடத்துமான இல்லை, மனம்தான் நடக்கும். இந்த மனதை எண்ணத்தின் வழியாக திருப்புதல் வேண்டும். எப்படி? மனதனுடைய வேலை இப்ப சொன்ன மாதிரி ஓடும். அது ஓடிட்டே தான் இருக்கும். வேகம் ஏதாவது கணக்கு பண்ண முடியுமானா மனோவேகத்தை கணக்கிட்டதாக வரலாறு இல்லை. மனனுடைய வேகம் எவ்வளவு? ஒளியினுடைய வேகத்தை கணக்கிட்டு இருக்காங்க. பழைய கணக்கு 1,86,000. ஒளியின் வேகம் 1,86,000 கணக்கு, பழைய கணக்கு. இப்போ கிலோமீட்டரில் நீங்க தான் மாற்றணும். ஒளியின் வேகமே இவ்வளவு அப்படின்னா மனதின் வேகம் இன்னமும் மனதனுடைய கணக்கை போடவே இல்லை. எல்லா கணக்கும் மனம் போடும், மனக்கணக்க மனம் போட முடியாது. நமக்கு கொடுக்கப்பட்ட பெரிய விஷயம், பெரிய பொருள் இந்த மனம்தான். மனம் என்பது எதுல அடங்கியிருக்கும் அப்படின்னா, உள்ளே போய் வெளியே வர சுவாசத்துல தான் அது அடங்கி இருக்கு. பதிவுகளெல்லாம் அதுதான் ஏற்றுக்கொள்கிறது. அது சாதாரணமான பதிவு அல்ல. எண்ணுவதை அதுதான் நிர்ணயம் பண்ணுது. அதனால முதல்ல மனதை கட்டுப்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பு, ஒரு வழி, ஒரு துறை, ஒரு முறை. நம்முடைய முன்னோர்கள் இந்த உடம்பு எப்போதும் நடந்துக்கிட்டே இருக்குது, கை காலை ஆட்டிக்கிட்டே இருக்குது, சரி காலை மடக்கிடுவோம், கையையும் கட்டிடுவோம், என்ன செய்ய பார்ப்போம். கொஞ்ச நேரம் உட்காந்து பார்க்குறான். பார்த்தா கண்ணு அசைஞ்சிக்கிட்டே இருக்குது, ஒரு விஷயத்தை பற்றி கொண்டே இருக்குது. சரி கண்ணையும் மூடுவோம். காதில் மின்விசிறி ஓடுது, இடையாரம் ஓடுது, அங்கே ஏதோ சத்தம் எல்லாம் கேட்குது. கொஞ்ச நேரம் இருப்போம், காதுக்குள்ளேயும் ஓசை இல்லை, அதுவும் அடங்கி போச்சு. அதுக்கு மேலேயும் இருக்கும், மூக்கு வழியா சுவாசம் ஓடுது, வெளியே வருது, சப்தம் ஒன்று போடுது. என்றைக்காவது நம்மவர்கள் நாம அந்த சப்தத்தை கேட்டிருக்கோமா? அந்த சப்தத்தை கேட்டு இது இந்த சப்தம் போடுகிறது சொல்லியிருப்போமா? சொல்லியிருக்கோமா? அது சப்தத்தோட போகுது, ஒரு சப்தத்தோட வருது. இதை உட்கார்ந்து பார்த்து தெளிவாக எழுதியிருக்காரு ஒரு பெரிய ஞானி.
உள்ளே போகும்போது சிவாஹோம்னு போகுதான். எப்படி போகுது? சிவாஹோம் அப்படின்னு உள்ள போகுதான். வெளியே வரும்போது சோகம் அப்படின்னு வருதான். அப்போ எப்பொழுதும் நம்ம எப்படி இருக்கணும்? சிவாகோமா சோகமா? அப்போ இது எதில் அடங்கியிருக்கு? நமக்குள்ளே போகும், வெளியே வரும், எது ஒன்று செய்யுது. இதை நாம் எவ்வாறு உணர்வது? அதான் சொன்னார் வள்ளலாறு, ஆடாதீர் அசையாதீர் வேறு ஒன்றாம் நாட வேணானார். நீங்கள் நாட வேண்டியது அத்தனையும் இந்த சுவாசத்தை மட்டும்தான் நாட வேண்டும். அது நாடிட்டா நமக்கு கிடைச்சிருமா? முக்தி கிடைக்குமா? மோட்சம் கிடைச்சிருமா? நம்ம ஆசைகள் கட்டுப்படுமா? நம்முடைய தேவைகள் குறையுமா? மொத்தத்தில் என்ன நான் தெரிஞ்சுக்க முடியுமா? உங்களையும் என்னையும் தெரிந்து கொள்வதற்கு ஒரே நிலையில் அந்த மூச்சு காற்று மட்டும்தான். அது இருந்தால் தான் நம்மளை நாம் தெரிந்து கொள்ள முடியும், இல்லைன்னா தெரியாது. அதை வைத்து கொண்டு தான் தெரிய வேண்டும், தெரிந்து ஆக வேண்டும். அது இல்லைன்னா நம்ம எதுவுமே தெரிஞ்சிக்க முடியாது. காலில் உங்களை அது எழுப்பி விடலைன்னா நீங்கள் எழுந்திருக்க மாட்டீங்க, எழுந்திருக்க முடியாது. உங்களை எழுப்பி விட்டது அந்த காற்று தான். சரி, எப்போ எழுப்பி விட்டது? மேலே வந்தார். அப்போ எங்கே அடங்கியிருந்தார்? கழுத்து கீழ்ப்பகுதியில் அடங்கியிருந்தார். தலைப்பகுதி சிவனேன்னு கடந்தது. எப்படி கடந்தது? சிவனேன்னு கடந்தது. கழுத்து பகுதி போகவே இல்லை. ஆனால் சுவாசம் போகுமா அப்படின்னா இதை இன்றைய விஞ்ஞானம் ஏற்றுக்கொள்ளாது. ஞானிகள் எழுதிட்டாங்க. சுவாச நுரையீரலுக்கு போய் இதயத்துக்கு போய் இரத்த நாளங்களுக்கு போகுது, எல்லா இடங்களுக்கும் ரத்தத்தை பரவி விடுவது காற்றுடைய இயல்பு அப்படின்னு விஞ்ஞானம் சொல்லியிருக்கு. ஆனால் ஞானிகள் என்ன சொல்ல வராங்கன்னா, அது வேலை அது மட்டும் இல்லை, நீ முக்தி அடைவதற்கும் நீ மோட்சத்தை அடைவதற்கும் இந்த உடலே இல்லாமல் நிலை வருவதற்கும், இந்த உடலே இல்லாத ஒரு நிலை, அது வள்ளல் பெருமான் பெற்ற நிலை. அது எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் தடைவிடாமல் விளங்குகின்ற ஒரு உடம்பு. அது எதனால் பெற முடியும்னா இந்த ஆகாயத்தன்மை பெறுவது. மண் தன்மை அல்ல, நீர்த்தன்மை அல்ல, நெருப்புத்தன்மை அல்ல, வாயு காற்றுத்தன்மை அல்ல, ஆகாயத்தன்மை. ஏன்னு இந்த காற்று உள்ளே போகும்போதும் வெளியே வரும்போதும் நம்முடைய உடல் பகுதியிலே கட்டவரிலிருந்து உச்சந்தலை வரைக்கும் ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான அணுக்களால் ஆகியதுதான் இந்த உடல். இந்த ஒவ்வொரு அணுவுக்குள்ளேயும் மண் இருக்கு, தண்ணி இருக்கு, காற்று இருக்கு, நெருப்பு இருக்கு, ஸ்பேஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆகாயம் இருக்கு. இழுக்கிற இந்த காற்றுக்குள்ளே இருக்கான்னா இருக்கு, அதுதான் எல்லா வேலையும் பண்ணும். தந்தை என்பானுடைய சுக்கிலப்பையிலிருந்து வெளியே வர ஒரு துளி விந்துல ஒரு தலைப்பகுதியை வச்சுக்கிட்டு ஒன்னே ஒன்று நீந்தி உள்ள ஓடும். அதுக்குள்ள என்னெல்லாம் இருந்தது அப்படின்னா இது அத்தனையும் அது உள்ள இருந்தது. அத்தனையும் கருப்பையில போய் அம்மாவனுடைய கருமுட்டையை தொலைச்சி, இவர் கூட தொலைக்கிறதுக்கு தான் போவார், அப்படியே தொலைக்கும், எல்லா இடத்தையும் போய் சூழ்ந்து. அந்த முட்டை இருக்குல்ல, அதுக்கு எவ்வளோ அறிவு இருக்கும் அந்த தாய்க்கே தெரியாது. அந்த முட்டை வெளிப்படுற நாள் எந்த தாய்க்கும் தெரியாது. அந்த முட்டை அழியிற நாள் என்னைக்கு எந்த தாய்க்கும் தெரியாது. அந்த முட்டை என்ன செய்யணும்? வந்து தொலைக்கிற ஆளை அது தேர்ந்தெடுக்கும். கர்ப்பகோள சாஸ்திரத்தில் எழுதியிருக்கான். இந்த உயிரணு தான் நம்ம உள்ளே அலோவ் பண்ணணும், நம்ம அனுமதிக்கணும். அப்படி அது அனுமதிக்கும் போது தான் உள்ளே நுழைஞ்சாச்சு. ஒன்றே ஒன்று தான். உள்ளே போனதும் என்ன பண்ணுது? உடம்பு வருது. 4 ஆகி 4 8 ஆகி 8 16 ஆகி 3.5 கிலோ 4 கிலோ உடம்பாகி வெளியில விழுந்தோம் அத்தனை பேரும். இப்படி ஒரு மாற்றம் எவ்வளோ! ஒரே ஒரு டிராப், ஒரே ஒரு துளி, அதுக்குள்ள இருந்த நாம இவ்வளோ பெரிய ஆளா இருக்கோம்னா திரும்ப இப்படி போக முடியுமா அப்படின்னா வாசியில தான் வந்தாரு, வாசியில தான் இருக்காரு, வாசிக்குள்ள அடக்கம் வரும். வாசி வாசு என்றுரைத்தார் வெண்ணிலாவே
அந்த வாசி என்ன பேசு கண்டாய் வெண்ணிலாவே. வள்ளலார் யோகம் சொல்லவில்லை, சரி சொல்லட்ட போன போறாரு, சொல்லியிருக்கிற விஷயத்த சொல்லலாம்ல. ஆக அது இந்த மனம் காற்றை தான் கவனிக்கணும். இது ஒரு நிலையில நம்ம உள்ள போல, ஒரு நிலையில நம்ம உள்ள வெளியே வரல. அது ஒரே நிலையில இருக்கிறதுக்கு துணையா இருக்க வேண்டியது நம்முடைய மூக்கு, நம்முடைய கண்ணு, நம்முடைய காது, நம்முடைய வாயு. ஏங்க மூக்கு வழியா தான் போகுது, அப்புறம் மூக்கு துணையா இருக்கணும்னு சொல்ல வரீங்க? இல்லை, போற காத்துக்கும் மூக்குக்கும் சம்பந்தமே இல்லாததானே இருக்கு. அது ஒரு துவாரம் திறந்துருக்கு, திறந்துருக்குனால உள்ள போகுது, வெளியே வருது. அடைச்சிருந்தா என்ன செய்யும்? வாயை திறந்துக்கும், வாய்க்குள்ள என்ன போவோம்? காற்று போகுது. வாயும் அடைப்பட்டு போச்சு, எங்க போவோம்? அவ்வளோதான், சரியா போச்சு. இல்லை கதை சரியா போயிடும் இல்லைங்களா? இல்லை, நாங்கள் அடைக்கினே இருப்போம். விஞ்ஞானம் சொல்லுது அப்படியெல்லாம் இருக்கவே முடியாது. அதிகபட்சம் 20 நிமிஷம் இருந்தாலும் பெரிய விஷயம். அடக்க முடியுமா? அடைக்கின்னு இருக்க முடியுமா? ஆனால் திருமலை சொல்ல வர்றாரு, சொல்லியிருக்கார், 8000 ஆண்டு இருக்கலான்றார். எத்தனை வருஷம் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு பிராக்டிக்கல் லைஃப் பண்றான். இன்றைய நடைமுறை வாழ்க்கையில யாரு இருக்கான் காட்டியா? நீ என்ன கேட்பான்ல, மேடையில பேசி இறங்கின உடனே கேட்பான், 8000 வருஷம் யாரு இருக்காங்க கொடு அப்படின்வான். தம்பி, உங்க பாட்டி போட்ட மாங்காய் ஊறுகாயும் உங்க பாட்டி போட்ட நார்த்தம் ஊறுகாயும் கூட்டு பானையில பத்திரமா இருக்குல்ல. ஆனா பாட்டி போட்ட அந்த மாங்காய் மரத்துல இருந்த மாங்காய்லாம் இருக்கா இப்போ? இந்த பாட்டி போடும்போது இருந்த நார்த்தங்காய் எல்லாம் இப்போ இருக்கா? ரெண்டுமே இல்லை, ஊறுகாயா மாத்திட்டாங்கல்ல அவங்க. ஒரு காயை ஊறுகாயா ஆற்றி 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் அழகா வச்சிருக்க தெரியுது உங்களுக்கு. இந்த காயை ஏன் மாற்ற முடியாது? அதுக்கு வழித்துறை இருக்கு, பண்ணிக்கிட்டாங்க. இதுக்கு வழித்துறை உலகில் ஊறுகாய் போட கற்றுக் கொடுத்தாங்க. நம்முடைய பெரியவர்கள் ஞானிகள் எல்லாம் இந்த உடம்ப கல்பமா மாற்றணும், அழியாம பண்ணணும். அழியும் உடலை அழியா உடம்பாக மாற்ற வேண்டும். அனித்தியத்தை நித்தியமாக செய்து கொள்ள வேண்டும். அனித்தியம் இந்த உடல், நித்தியம் உள்ளே இருக்கின்ற ஆன்மா. அந்த ஆன்மா வடிவம் இந்த உடல் மீளவும் பெற வேண்டும். பெற்றால் இந்த உடலை இங்கே மண்ணில் புதைக்க வேண்டிய அவசியம் இல்லை, தீயிட்டு கொளுத்த வேண்டிய அவசியம் இல்லை. எப்படி பண்ண முடியும்? அந்த ப்ராசஸ், அந்த வழிமுறை என்ன வள்ளலாறு அருட்பாவில் எழுதியிருக்கார். ஒரே ஒரு சொல்லில தான் கொண்டு போய் முடிக்கிறார். அந்த கருணை நம்முடைய யார்ட்டும் இல்லையே, தயவு இல்லையே, அன்பு இல்லையே. யாராவது உங்கள அன்பு இருக்கிற எனக்குன்னு வந்து சொல்லுங்க பார்ப்போம். நான் தயவானவன் ஒருவர் வந்து சொல்லுங்க பார்ப்போம். நான் மிகப்பெரிய கருணையாளன் வந்து யாராவது சொல்லுங்க பார்ப்போம். தேடிக்கொண்டிருக்கிறோம் கருணை உள்ளத்தை, அன்பு உள்ளத்தை, தயவு உள்ளத்தை. எங்கேயும் காணோம், எங்கேயும் காணோம். இந்த உள்ளத்தை எப்போது வர வைக்க முடியும்? பயிற்சி, இடைவிடாத முயற்சி. பயிற்சி பற்றேன்னு எதுக்கோ வச்சிருக்கான் நாட்டில். இல்லை, கடைசல் பற்ற கற்றுக்கணுன்னா எங்கே போகணும்? என்னப்பா படிக்கிறேன்னு, நான் டர்னருக்கு படிக்கிறேன்றார். இல்லை, ஒன்னோட ஒன்று இரும்பு ஒட்ட வைக்கணும்னா நீ என்ன படிக்கிறேன்னா, நான் வெல்டிங் படிக்கிறேன்றார். இல்லைங்களா? ஒன்றுக்கும் ஃபேக்ட்ரி இருக்கு. இல்லை, சரி, இதை மெக்கானிசம் பார்க்கறதுக்கு எங்கே இருக்கு? அதான் ஆஸ்பத்திரி இருக்க, மருத்துவமனை. ஐயா மேலே தான் பார்க்குறாங்க, உள்ள இருக்கிறத ஒன்றையும் நிறுத்துறதுக்கு வழியே இல்லையே. யாராவது உடம்புல உள்ள உயிரை நிறுத்தி வைக்க ஏதாவது ஒரு வழித்துறை ஏதாவது இருக்கா? சொல்லுங்க பார்ப்போம். இந்த உடம்ப நாளைக்கு போகிறது அடுத்த மாதம் போகிற மாதிரி பண்ணிக்கலாம், அதானே செய்வீங்க. ஆனால் போய் தானே ஆகணும்.
உடம்புல இருக்கிற உயிரை நிறுத்தி வைக்கிறதுக்கு என்ன வழி? இந்த உடம்பை வேணா கெடாமல் இருக்கிறது நிறுத்தி வைக்கலாம். ஆனால் உடம்புல உள்ள இருக்கிற அந்த உயிரை நிறுத்தி வைக்க வழி என்ன? அதனால உடம்பு அழிஞ்சதுன்னா கண்டிப்பாக உயிர் அழியும். உடம்பு அழிஞ்சா உடம்புல இருக்கிற உயிர் தான் அழியும். அப்போ அந்த உடம்புல உயிர் அழியாமல் இருக்கிறது என்ன வரும்? நான் சொல்லலை, திருமூலர் திருமந்திரத்தில் அழகா சொல்லிட்டார். உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் திடம்பட மெய்ஞானம். என்ன ஞானம்? திடம்பட பொய் ஞானம் பெறவும் மாட்டார்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் அப்படின்ட்டாரு. நாம என்ன வேணும்? நமக்கு மெய்ஞானம் வேணும். மெய் எது? உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் இருக்கிற ஒன்று மெய். இந்த உடம்பு பொய். இப்போ இந்த உடம்புல இருக்கிற மெய்யை நான் தேடணுமா இல்லையா? எதை வச்சுக்கிட்டு தேடுறது? டார்ச் லைட் வேணுமா? இல்லை வேற ஏதாவது கையில் உபகருவிகள் ஏதாவது இருக்கணுமா? மெய்யை தேடுவதற்கு வேலையே இல்லை. மெய் நம்மோட தான் இருக்கு. அந்த மெய்ய லேசா தொட்டுக்கிட்டு இருக்கிற ஒன்னே ஒன்று இந்த உடம்பா? உடம்பு தொட்டுக்கிட்டு இருந்தா உடம்பு கூடவே இருக்கணும். கண்ணு தொட்டுக்கிட்டு இருந்தா கண்ணு அது கூடவே இருக்கணும். எதையுமே தொடலை, ஒன்னே ஒன்று தான் தொட்டுக்கிட்டு இருக்குது. வெளியேயும் உள்ளேயும், உள்ளேயும் வெளியேயும். எது? காற்று. காற்று தாங்க உள்ள தொட்டுக்கிட்டு இருக்கு. இந்த உடம்புக்கு வெளியேயும் தொட்டுக்கிட்டு இருக்கு, உடம்புக்கு உள்ளேயும் போய் தொட்டுக்கிட்டு இருக்கு. தொட்டுக்கிட்டு இருப்பது யாரு? யாருங்க? உணவா? தண்ணியா? காத்துங்க. வெளியே தொடராரு, உள்ளேயும் போய் போய் வந்து தொட்டுக்கிட்டே இருக்காரு. அவர் உள்ள எது வரைக்கும் போய் எதை தொடரார்? இழுத்து நிறுத்தி பாருங்க, எவ்வளவு நேரம் நிற்க முடியும்? முடியல. சரி, விட்டுட்டு வேணான்னு இருங்க பார்ப்போம். ரெண்டுமே முடியல. அப்புறம் நான் அதை முடிச்சிருவேன், இதை முடிச்சிருவேன், நான் அதை சாதிச்சிருவேன், இதை சாதிச்சிருவேன். என்னத்தை சாதிப்ப நீ? உன்னால என்ன முடியும்? வள்ளலார் சொல்றார், கையுற வீசி நடப்பதை நானே கைகளை கட்டியே நடந்தேன். ஏன்? நம்ம கையில ஒண்ணுமே இல்லை. நம்ம கையில ஒண்ணுமே இல்லை. வரும்போது கையில ஒன்றும் இல்லாதான் வந்தோம், போகும்போதும் கையில ஒன்றும் இல்லாதான் போறோம். யார் சொன்னது? பட்டினத்தாருன்னு சொன்னார். கொண்டு வந்ததும் இல்லை, கொண்டு போவதும் இல்லைன்னு. ஆனா வள்ளலார் கொண்டு வந்தது இந்த உடம்பு. இந்த உடம்ப கொண்டு போகக்கூடாது, எவன் வரக்கூடாது. இந்த உடம்பையே நித்திய தேகமா மாற்றணும். அவர் மாத்திக்கிட்டார். அந்த ப்ராசஸ் தான் அழகா சொல்லி வச்சிருக்காரு, அன்பு. இந்த அன்பு தான் அவ்வளோ பெரிய விஷயம். இந்த அன்பு எது வரைக்கும் இருக்கும், எங்க இருக்கும், யாரை தொட்டுக்கிட்டு இருக்காது? இந்த ஆன்மா வேற இல்லை, அன்பு வேற இல்லை. ஆன்மாவினுடைய நிலையே அன்பு தான். அப்படியே இருக்கு, அது பாட்டு இருக்கு உள்ள. அதுக்கு முன்னாடி இருக்கிற இந்த மனம் இருக்குல்ல, காத்து, இதை நம்ம ஆன்மாவை போய் தொடும் அளவுக்கு நம்ம மாற்றி ஆகணும். ஆன்மாவை தொடாது, ஆன்மா தனித்தே இருக்குன்னு வள்ளலார் எழுதியிருக்கார். இந்த உடலில் ஆன்மா தனித்தே இருக்கின்றது. இப்போ ஆன்மாவை அடையிறதுக்கு என்ன வழி? இந்த உடலாகிய எனக்கும், மெய்யாகிய உயிராகிய ஆத்மாவாகிய உனக்கும், எனக்கும் உனக்கும் இசைவே இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இது ரெண்டும் எப்போ இசையும், எப்போ இரண்டும் ஒன்றாகும்? உனக்கும் எனக்கும் இசைந்த பொருத்தம் என்ன பொருத்தமோ, இந்த பொருத்தம் உலகில் பிறருக்கு எய்தும் பொருத்தமோ. இந்த உலகில் யாருமே அதை பண்ணலை. உள்ள இருக்கிற அகமுடையானோடு நான் கலந்து கொண்டேன். ராமலிங்கம் என்ற பெயர் தாங்கிய இந்த உடல் பெண் தன்மை வாய்ந்தது. இது மேலதான் ஆசை வச்சுக்கிட்டு இருக்கோம். இதுதான் பெண்ணாசை. என் உடம்பு மேல எனக்கு ஆசை இருக்குதுன்னா நான் பெண்ணாசை பிடித்தவன். மறு பெண்ணாசை, இதை தான் மறு இருக்க அந்த உயிர், அந்த மெய்.
இதை தழுவி இருக்கு, இது உள்ளதான் அந்த மெய் இருக்கு. மறு பெண் ஆசையை மறக்கவே வேண்டும். இந்த உடம்ப நான் மறக்கணும், உன் மேல மட்டும்தான் எனக்கு கவனம் இருக்கணும். உள்ள இருக்கிற உன் மீது மட்டும்தான் எனக்கு பற்று இருக்கணும், பாசம் இருக்கணும், அன்பு இருக்கணும், நேசம் இருக்கணும், பரிவு இருக்கணும். உனக்காக மட்டும்தான் நான் வாழணும். உன்னை நான் மறக்க மாட்டேன். மறந்தால் உயிர் விடுவேன், மறப்பறியேன். மறந்தால் உயிர் விடுவேன், கணம் தறியேன். உன்னை மறக்கவே மாட்டேன். எனக்குள்ள இருக்கிற ஒன்றை நான் மறக்கவே மாட்டேன்னு நம்ம உட்காரணும். காலையில எழுந்ததும் உட்காரணும். அப்பா நீ யாரு, ஐயா நீ யாரு. நிறைய பாடல் எழுத்தார். அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், ஆறு உயிர்க்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும். என்ன அன்பு இல்லை, நீ உள்ள இருக்கிறது அன்பு. ஆனா அந்த அன்புக்கு முன்னாடி மனம்னு ஒன்று உண்டாக்கி, அதுக்கு பிறகு புத்தின்னு ஒன்று உருவாகி, அப்புறம் சித்தன்னு ஒன்று உருவாகி, அப்புறம் அகங்காரம்னு ஒன்று ஏற்பட்டு நான் அழியறதுக்கு காரணமாக இருக்கிறது இந்த மனம் ஒன்று, புத்தி ஒன்று, சித்தம் ஒன்று, அகங்காரம் ஒன்று. இதெல்லாம் அழிக்கிறதுக்கு என்ன வழி? அதுதான் வழி. வழி இது, துறை இது, முறை இது என மொழிந்த மெய்த்துணையே. மெய்த்துணை எது? எனக்கு உள்ளே போய் வர அதாவது அது மனம் அந்த மனம் இருக்க, அது சிவனாகவும் என்னை வாழ வைத்துட்டு அதுவே சமயத்தில் எனக்கு என்ன ஆகுது? யமனாகுது. இந்த சுவாசம் தானே யமனாகுது. உள்ளே போய் வெளியே அவர் நின்று விட்டாருன்னா யமன் போயிட்டான். யமன் என்ன பண்ணா, ராத்திரி 10 மணிக்கு இருக்கும் போயிட்டாரு. யமன் கூட்டு போயிட்டான். யமன் எதுல வருவான்? எருமாட்டில் வருவான்னு சொன்னான் இல்லையா நம்ம ஆளுங்க. ஒரு சேவப்பு பசுமாட்டில எல்லாம் வரல, ஓட்டகத்து மேலாம் வரல. எதுல வந்தாருங்க? எருமையில வந்தார். எருமையினுடைய நிறம் என்னங்க இல்லையா? வெள்ளையிலே எருமை இல்லையா? என்னை என் பேரன் பஃபோலோன்றான். பஃபோலோன்னா என்னப்பா? எருமாடா? எருமாடா மாடா? சமயத்தில் போடா தாத்தா எருமை அப்படின்வான். அழகா இருக்கு சொல்லு போகுது இல்லையா? இப்ப எருமாடு, எருமாடு என்ன நேரம்? கருப்பு. நம்ம வெளியே விடுற சுவாச காற்று என்ன நேரம்? சொல்லிட்டாங்களேப்பா, கரி அமில வாயு. இந்த கரி அமில வாயு உடம்பு பூரா நரம்பு அரைக்கும். எப்போ எப்போ வயிறு முட்டை சாப்பிட்றோமோ அப்பெல்லாம் கரி அமில வாயு நிரப்பிக்கினே இருக்கணும் அர்த்தம். பட்டினி கிடந்தீங்கன்னா சிவ அணுக்கள் நிரம்பும். நிறைய சாப்பிட்டுட்டு இருந்தா கரி அமில வாயு தான் அதிகமாகும். நீங்க பட்டினி கிடக்கிறதுல தப்பே கிடையாது. பட்டினி கிடந்தனா ஆயுள் அதிகரிக்கும். ஆனா பார்க்கறதுக்கு அழகா இருக்க மாட்டீங்க. எலும்பு தோலுமா ஒட்டி போய் தான் இருப்பீங்க. புசு புசுன்னு அழகா பூசண மாதிரிலாம் இருக்க மாட்டீங்க. அத்தனை சித்தனும் அத்தனை ஞானியும் எப்படி இருந்தான் பார்த்துருக்கீங்களா? நம்ம நேரா யாரையும் பார்க்கல, படம் தான் பார்த்துருக்குறோம்ல. ஒட்டி வளர்ந்து போய் எலும்பெல்லாம் எண்ணலாம் இல்லை, அவன் உயிரோடு இருக்கிறான் இல்லையா? அப்போ உயிரோடு இருக்கிறதுக்கு உணவு தேவையா, தண்ணி தேவையா, காற்று தேவையா? உயிரோடு நம்ம இருக்கிறதுக்கு என்ன தேவை? காற்று தேவை. அந்த காற்று ஏதாவது நம்ம வழி வச்சிருக்கோமா? காலையில் எழுந்ததும் உட்காந்து அதை கவனிக்கணும். வேற எந்த வேலையும் கிடையாது. நீங்க அழியாம இருக்கணும் முயற்சி பண்றீங்க, நாம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம். காலையில் எழுந்து உட்காந்து அப்படியே உள்ள நினைங்க. இந்த நினைவுகள் அதிகமாக அதிகமாக உங்களுக்கு உறக்கம் என்பது உங்களை விட்டு ஓடிடும். அது மட்டுமா, நீங்க என்ன எண்ணுகிறீர்களோ அதெல்லாம் நிறைவேறும். நீங்க என்னது எண்ணியது எண்ணியபடியே நடக்கும். எத்தகைய எவ்வுயிர் எப்படி எண்ணினா உயிருக்கு அப்படி வரும். அந்த உயிர் பகுதிக்கு போயிடுறோம் நாம. ஏன்னா காலையில் எழுந்தது எண்ணுவது எங்க? அந்த எண்ணுகின்ற இடமும் எழுத்தாரு. நீ கிழக்க நினைச்சினா போக சுத்தியை பெறலாம்,
மேற்க வச்சு தியானம் பண்ணினா சொர்ண சித்தியை பெறலாம், தெற்கு பகுதியில் வச்சு பண்ணினாக்கா மரணமில்லாத வாழ்க்கை அடையலாம்னு எழுதிட்டாரு நம்முடைய குருநாதன். இப்படி எண்ணங்களை கொண்டு போய் நிறுத்துறது தான் அங்கே மனசை கொண்டு போய் நிறுத்தணும். எண்ணம் அங்கே தான் உருவாகுது. இப்போ எண்ணம் உருவாகிற இடம் அந்த மனதை கொண்டு போய் அது திருப்பி திசை திருப்பி கொண்டு போய் உள்ளே நிறுத்தணும். ஏன்னா எழுந்ததும் கண் வழியாக ஓடுது, காது வழியாக ஓடுது, கை வழியாக ஓடுது. எங்கே காஃபி, எங்கே டீ, காலையில் எங்கே டிஃபன் அப்படின்னு தேட ஆரம்பிக்குது. நீ உட்கார வச்சு உள்ளே அனுப்பு, உள்ளே மனசை நிறுத்தி அன்னோதயம் தொடங்கி உதய பரிந்தம் வரைக்கும்ன்றார். 3:30 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் நீங்கள் என்ன வேலை செய்ய போறீங்க? எல்லா வீட்லேயும் இப்போ 8 மணிக்கு தான் எழுந்திருக்கிறாங்க. யாரும் 3:30 மணிக்கு எழுந்திருக்க வீடே கிடையாது. ஒரு 100 வீட்டில் ஒரு 5 வீட்டில் இருக்கிறவங்க நான் 3:30 மணிக்கு எழுந்தாலே பெரிய விஷயம். நீங்கள் எழுந்திருக்க முடியாமல் அவ்வளோ விஞ்ஞானம் வளர்ந்துருக்கு. நீங்கள் எழுந்திருக்கவே கூடாது. அப்படி ராத்திரி 12, 1 மணி வரைக்கும் கூட நம்ம படம் பார்த்துக்கிட்டு இருக்கலாம், பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் உறங்க போகலாம். போச்சா நம்முடைய லைஃப் ஸ்டைல் அப்படின்வாங்கல்ல. நம்முடைய லைஃப் ஸ்டைல் என்னங்க, 8 மணி வரைக்கும் தூங்குறது. அதுவும் சண்டே அப்படின்னு வந்தால் எப்படி இருக்கும்? ஞாயிறு முழுசாக வீட்டுக்கும் லீவு, எனக்கும் லீவு, விடுமுறை. பாத்திரம் பண்ண கூட கழுவுறதில்ல வீட்டில், ஏன்னா அன்றைக்கி விடுமுறை. சமையல் கட்டில் கூட வேலை இல்லை, ஏன்னா அன்றைக்கி விடுமுறை. எல்லாம் கிளம்புங்க, வெளியில் போவோம். ஆக எழுந்ததும் செவ்வையாக ஒரு இடத்தில் அமர்ந்து கடவுள் வழிபாடு செய்ய வேண்டும் சொன்னார் வள்ளலார். ஏன் செய்யணும்? இந்த உலகத்தில் நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை பேசுவோம். எறும்பு பொறுத்து தெரியும். எறும்புலேருந்து யானை வரைக்கும் நம்ம பார்த்துருக்குறோம் அன்றாட வாழ்க்கையில். அத்தனையும் உடல் எடுத்து அசைஞ்சிக்கிட்டு இருக்கு, ஆடிக்கிட்டு இருக்குது. அது பாட்டு அது வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கு. அது பிரிதொருவருக்கு யாருக்காவது சங்கடம் கொடுத்துருக்கா அப்படின்னா இல்லை. இந்த மூளையில் கார்னரில் எலும்பு வலை இருக்கு, எறும்பு புற்று. நீங்கள் போய் அதில் கை வரல விட்டால் தான் அது என்ன பண்ணும்? கடிக்கும். இல்லை அதை அழிக்கணும்னு ஏதாவது தோணிங்கன்னா அந்த இடத்த விட்டு ஓடி உங்கள் கை காலெல்லாம் கடிக்கி ஏறும். மற்றபடி நீங்கள் எங்கே உட்காந்துருக்கிறீங்களோ உங்கள் தேடி வந்து உங்களுக்கு கடிக்குமா? சொல்லுங்கள். எறும்பு வலையிலேருந்து எங்கே நம்ம மனிதர்கள் உட்காந்துருக்காங்கன்னு தேடுமா அது? ஒவ்வொரு ஜீவனுமே அவன் வேலையே பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அவனுக்கு உரிய இடத்துல, உரிய அறிவில், உரிய முறையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. மனிதர்களாகிய நான், இந்த மனிதர்கள் சங்கமத்தில் நானும் ஒரு ஆள். நான் காலையில் எழுந்திருக்கும் போதே எனக்குன்னு சில வேலைகளை வச்சுக்கிட்டு எழுந்திருக்கிறேன். இந்த வேலைகளில் வள்ளலார் சொல்கிறார், வெளியே நீ எழுந்திருக்கும் காலங்களில், வெளியே நீ சஞ்சரிக்கும் காலங்களில் என்ன செய்யணும் எழுதுறாரு. உபகார நிமித்தமாக நீ வெளியில் செல்ல வேண்டுமே தவிர வேற வழியா நீ போகக்கூடாதுன்ட்டார். நான் எழுந்து போறேன் வெளியிலன்னா உபகார நிமித்தம் எழுந்தாச்சு. மனைவிக்கு உடம்பு சரியில்லை, ஒரு காஃபியோ டீயோ நான் போட்டு கொடுக்க போறேன். பிள்ளைங்க வேலையோட சாப்பிடணும், ஏதோ அடுப்பை பற்ற வச்சு ஏதோ செய்ய போறேன். ஏன்னா என்னோடு இருக்கிற ஜீவர்கள் அவங்க கஷ்டத்தில் இருக்காங்க, அதை செய்யணும். ஏதோ ஒரு சின்ன வேலை என்னால் முடிந்தது. ஒவ்வொரு உயிரும், ஒவ்வொரு உடம்பெடுத்த ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு உரிய வேலைகளை மற்றவர்களுக்காக அப்படின்னு தான் என்னுடைய வாழ்க்கையை நான் துவக்கணும். அது குடும்பத்திலேருந்து துவக்கணும். என்னால் இந்த குடும்பத்தில் என் அண்ணனுக்கு நல்லது, என் தம்பிக்கு நல்லது, நான் எழுந்தேன்னா அவனுக்கு நல்லது, என் மனைவிக்கு நல்லது, என்னுடைய பெற்றோர்களுக்கு நல்லது, நான் கட்டிட்டு வந்த அவங்க அப்பா அம்மாவுக்காக நான் எழுந்திருக்கிறேன், என்னுடைய நண்பர்களுக்காக நான் எழுந்திருக்கிறேன், எல்லாருக்கும் நான் ஏதோ ஒன்று பண்ண போகிறேன். என்ன பண்ண போகிறீங்க? நீங்கள் பண்ணி தான் உங்களுக்கு எதாவது ஆகணும்னு இருக்கா? உங்கள் மன சந்தோஷம், உங்கள் திருப்திக்கு நீங்கள் செய்தே ஆகணும். அதை தான் சொன்னான், என் கடன் பணி செய்து கிடப்பதே. நீங்க செய்து பாருங்க, செய்தா அதனுடைய பலன் எங்க போகும்? எங்கேயும் போகாது, உங்ககிட்ட தான் வரும். உங்ககிட்ட தான் வரும்.
எப்படி வரும்னாலும் தெரியாது, பல விதமாக வரும். அதை எழுத்தில் அடங்க முடியாது, எண்ணில் சொல்ல முடியாது. பிற உயிர்களுக்கு உபகரிக்கும் நிமித்தம்தான் நீ வெளியே போகணும். ஏதாவது ஒரு ஜீவனுக்கு உபகரிக்க நிமித்தமாக தான் வெளியே போகணும். துன்பம் கொடுக்குற மாதிரி நீ எழுந்து போகாத. நிறைய பேர் இருந்த இடத்துல எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடி படுத்துக்கிட்டே திட்டுறவங்களாம் இருக்கான். நம்ம படுக்கையில் படுத்தாரு, எழுந்திருக்கிறாரு, சனிவனில் மூதேவி சத்தம் போட்டுன்னு கிடக்குறீங்க, நான் ஒருத்தங்க தூங்குறேன்ல, ஏண்டி கதவு திறந்து வச்சு போட்டியா, ராத்திரி எத்தனை மணிக்கு வந்து படுத்தேன் நான், உங்களுக்கெல்லாம் நான் இல்லைன்னா தெரியுண்டி அப்படின்னுவார். அது சொல்லும், நான் இல்லைன்னா ஒருத்தி இல்லைன்னா தெரியும் உன் குடும்ப கதை, நான் ஒருத்தி இருக்கிறதுனால தான் ஏன் இவ்வளோ நீ பண்ணிட்டு இருக்கிற, ஆமாம்மா நீ மஞ்சள் குளிக்கிற எதனால் குளிக்கிறேன்னு எனக்கு தெரியும் இது, ஆமாம்மா நீ இல்லைன்னா நான் குளிக்க முடியாதுன்னு அது. இதெல்லாம் எதுக்காகன்னா தன்னை தான் அறியாதனால் வருகின்ற வார்த்தைகள். என்ன நான் அறிந்து கொள்ள வேண்டும், நான் யார், எங்கேருந்து வந்தேன், என்னவா இருக்கேன், என்ன ஆக போகிறேன், அதை யோசிச்சு பாருங்க. நம்மால் யாருக்காவது ஒரு பயன் இருக்கணும். ஒரு விஷயம், புல்லு நிறைய முளைஞ்சு கிடக்குது. இங்கே தியான மண்டபத்தில் நீங்கள் இருங்க, காலையில் வந்து உட்காருங்க. குறைஞ்சது ஒரு 8 மாடு இப்படி ஓட்டிகிட்டு போகிறாரு. எது வரைக்கும் போகிறாருன்னா, ஒரு 8-10 ஏக்கர் நிலம் இருக்கிற அது வரைக்கும் அந்த பாட்டையில் போகிறாரு. திரும்ப அந்த பாதையிலேயே மேய்ச்சி எடுத்துகிட்டு வந்தார். ஏன்னா அப்போல்லாம் மேய்ச்சல் நிலம் இருந்தது, இப்போ இல்லை. அப்போல்லாம் காடு கழனி கரடு தரிசு புறம்போக்கு, பாதை புறம்போக்கு, வாய்க்கா புறம்போக்கு, குட்டை புறம்போக்கு எல்லாம் இருந்தது. இப்போ எந்த புறம்போக்கும் இல்லை. அப்போ இந்த பாதை ஓரத்துலாம் நெடுக்க முளைச்சிருக்கு. சாயந்தரம் அந்த மாடுகளை இப்படி தான் ஓட்டிகிட்டு போகிறாரு. மறுநாளும் இப்படி தான் ஓட்டு போகிறாரு. தினமே மேயறதுக்கு இந்த புல் வளர்ந்துக்கிட்டே இருக்கு ஒவ்வொரு நாளும். அந்த புல்லுக்கு எத்தனை அறிவுன்னு நம்மவங்க சொல்லியிருக்காங்க, சொல்லுங்க பார்ப்போம். புல்லுக்கு எத்தனை அறிவு? ஒரே ஒரு அறிவான். அது கூட அது தலை நிமிர்ந்து நிற்குது. மறுநாள் அந்த புல்லு பக்கத்தில் போய் உட்காந்து நீங்கள் கேளுங்களேன், உன் கதையை சொல்லுன்னு. அதை ஏன் கேட்குறீங்க? யாரும் எனக்கு தண்ணியும் ஊற்றுறதில்ல, யாரும் என்னை கவனிக்கிறதில்ல, நான் பாடு சிவனேன்னு வளர்றேன். நேற்று ராத்திரி பெஞ்ச மழையில் பாருங்கள் நான் இவ்வளோ உயரம் வந்தேன். மறுநாள் காலையில் மழை பெஞ்சா அதை விட கொஞ்சம் உயரம் வந்தேன். இன்னைக்கு காலையில் பாருங்கள் மழை விட்டாச்சா, நான் 5 அங்குலம் உயரம் இருந்தேன். எல்லாரும் ஒருத்தர் காற்றுல ஆடி அசைஞ்சு பேசிக்கிட்டே இருந்தோமா, அந்த மாடுங்கள்லாம் வந்தது, ஒவ்வொருத்தனா சாப்பிட்டுது. எங்களுக்கு என்ன சந்தோஷம். ஏன்னா இடம் விட்டு இடம் போகிற ஒரு பசு மாடு இல்லை எருது எங்களை சாப்பிட்டுட்டு அது உயிர் வாழுது. மாடு கூட எங்களை சாப்பிட்டுட்டு தான் உயிர் வாழணுன்னா ஒரு உயிருக்கு உபகாரமாக நான் முளைச்சி வந்தோம்ல. புல்லாய் பிறக்கினும் புண்ணியா, யார் சொன்னது? எங்க போய் சொல்லியிருக்காரு பாருங்க, புல்லாய் பிறக்கினும். ஒரு மாடு பசியாருச்சுல்ல, என்ன எது மேய்ஞ்சா பசியாருன்னு நினைக்கிறீங்க? என்ன மேயணுமா இல்லையா? மேய்ச்சலுக்கு போகுது அப்படின்னு சொல்ல வரோம். பொழுது விடிஞ்சு பொழுது போனால் குடும்பத்தில் எல்லாருமே மேய்ச்சலுக்கு தான் போகிறோம். இப்போ 2 பேரும் மேய்ச்சலுக்கு போனால் தான் வீட்டில் இருக்க அத்தனைக்கும் கொண்டு வந்து போட முடியும். புல்லுக்கட்டு வாங்கி போடுறது யாரு? ஒரு ஜீவன் சம்பாதிக்கணும், 2 ஜீவன் சம்பாதிக்கணும், வந்தால் தான் கூடும். அப்போ ஒரு புல்லு பிறந்து அந்த மாடை திருப்திப்படுது. இந்த மாட்டுக்கு பசியாற்றி வைக்கின்ற ஒரு காரியத்தை செய்து திருப்தி இன்பத்தை உண்டாக்குகிறது ஓர் அறிவுள்ள ஒரு புல்லு. அப்போ நான் என்ன பண்ணணும்? அடே எனக்கு உங்களுக்கு எல்லாம் சோறு போட முடியாதுப்பா, என்கிட்ட வருமானம் கிடையாது, சும்மா வாச்சு வாங்க வணக்கம் உட்காருங்க. இது தண்ணிக்கு பஞ்சம் இல்லை, நான் கொடுத்த தண்ணியாது, நான் எடுக்கிற தண்ணியாது, பூமியில் விளைஞ்சி கிடக்குது. குடிக்கிறீங்களா? ஒரு டம்ளர் தண்ணி சாப்பிடுங்க. ஒரு நல்ல வார்த்தை, வாங்கன்னு கூப்பிட்றதுல, உட்காருங்கன்னு சொல்கிறதுல, சாப்பிட்டீங்களான்னு விசாரிக்கிறதுல என்ன நான் குறைஞ்சிட போகிறேன்? ஒவ்வொரு வீட்லையும் இது கூட இல்லைன்னா நான் எங்கே போய் முட்டிக்கிறது?
கேட்டும் கேட்டும் பார்த்தும் பார்த்தும் ஜீசஸ் இயேசுநாதர் சொன்ன மாதிரி கேட்டும் கேட்டும் செவிடர்களாகி இருக்கிறீர்கள், பார்த்தும் பார்த்தும் நீங்கள் எல்லாம் குருடராக இருக்கிறீர்கள். ரொம்ப வருத்தப்படுறாரு ஜீசஸ். நீங்க யாரும் மாறவே இல்லையேன்றார். காலைல நம்ம எழுந்து வெளியே வரும்போது யாருக்காவது உபகரிக்கணும்னு தான் வரணும். யாருக்காவது ஒரு உபகாரம் நீங்க செய்துதான் ஆகணும். ஏன்னா மற்ற எந்த ஜீவர்களுக்கும் உபகாரம் நிமித்தமா இந்த உலகத்துக்கு வரவே இல்லை. அவங்க பாட்டுன்னு அவங்க வேலையை செய்ய வந்தாங்க. அவங்கள நம்முடைய உபயோகத்துக்கு நாம் இழுத்து வந்து வச்சுருக்கிறோம். எல்லாரையும் ஆடை விட்டோமா, மாடை விட்டோமா, கோழியை விட்டோமா, எல்லாத்தையும் இழுத்து வந்து நம்ம வச்சுக்கிட்டு அது மூலமாக நாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அது மூலமாக நாம் வாழறோம். புஞ்ச புளியம்பட்டின்னு பேர். அங்கேருந்து ஒருத்தர் வந்தார். ஐயா எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன் ஐயா. வேலைகள்லாம் போனேன், ஒன்றும் சரியில்லை, வேலையை விட்டுட்டேன். அப்புறம் ஜீவனத்துக்கு வழி. ஐயா, எங்கள் ஐயா இருக்கும்போது ஒரு 6 ஏக்கர் புளியங்கன்று நட்டுட்டு போனார். அவர் இருக்கும்போதே முதல் காய் 2வது காயெல்லாம் பறித்தோம். இப்போது அந்த 6 ஏக்கர்லையும் புளியங்காய் விளையுது, புளியம் பழம் உழுக்கிறோம். அந்த வருஷத்துக்கு புளி வருது. அதுவே எங்கள் வருஷம் பூரா எங்கள் வருமானம் சரியாக போச்சு. 6 ஏக்கர் ஒரு 5-6 பேர் இருக்கிற குடும்பத்தையே காப்பாற்றுது புளிய மரம். புளிய மரமாக பிறந்திருந்தா கூட ஒரு 6 பேரை காப்பாற்றுற வழிக்கு அந்த புளிய மரம் இருக்கு. அப்போ ஒரு புளிய மரமாக பிறந்தா கூட ஒரு மனிதனை காப்பாற்ற நிலைக்கு ஒரு புளிய மரம் வாழுதுன்னா, மனிதனாகிய நான் யார் வாழவாது பயன்படணுமா இல்லையா? ஒரு மாங்காய் மரம் நட்டிங்க, 3 வருஷம் தண்ணி ஊற்றுவீங்க. அதுக்கப்புறம் அது 30 வருஷமா 300 வருஷம் இருக்கு மரம். தென்காசிக்கு போங்க, சிவசைலன்னு ஒரு இடம் இருக்கு. இந்த கோயில் எதில் பாருங்க, 6 பேர் அணைஞ்சாலும் அணைய முடியல, அவ்வளோ பெரிய மாமரம். எந்த காலத்துலேருந்து இருக்குன்னு தெரியல அந்த மரம். அவ்வளோ பெரிய மரம். நம்மால் போய் நிற்கிறான், மரத்தை பார்க்குறான். எப்படியும் 100 சதுரம் பலகை ஆகும் ஐயா. என்ன கணக்குப்பா அவனுக்கு? அவன் சொல்கிறான் அடுத்தவன், எப்படியும் வெட்டினோம்னா 4 தைப்பூசம் கொண்டாடலாம் ஐயா அடுப்பில் வச்சா. மனிதா, அந்த மரம் என்ன நினைக்குது, நீ என்ன நினைக்கிற? நாம் இந்த வருஷம் 1000 காய்ச்சோம், அடுத்த ஆண்டு மழை பெஞ்சாச்சு 2000 காய்ச்சி உங்களை பசியாத்தோன்னு அது நினைக்குது. எத்தனை அணில்கள் வந்து என்ன சாப்பிட்டாங்க தெரியுமா அப்படின்னு மரம் சந்தோஷப்படுது. எத்தனை குரங்குகள் என் மேலே ஏறி குதிச்சு என்னுடைய பழத்தெல்லாம் எடுத்து சாப்பிட்டாங்க அந்த மரம் நினைக்குது. மரமாக கூட நான் வாழலைன்னா என்ன மனிதன் நான்? ஆகையினால அன்பு உள்ளங்களே, எங்கேயோ இருப்பவர்கள் பற்றியெல்லாம் நம்ம கவலை இல்லை. நம்மோடு இருக்கின்ற நம்மவர்களாகிய நாமெல்லாம் என்ன பண்ணணும்? காலையில் எழுந்ததும் நம்ம குடும்பத்தில் நீ வேற எங்கேயோ போய் தொண்டு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. தொண்டுறாதவர் கை சோற்றையும் விரும்பேன்னார் வள்ளலார். அப்பாலும் அடி சார்ந்த அடியாருக்கும் அடியேன்னார் ஒரு ஞானி. தொண்டு எவ்வளோ பெரிய விஷயம். அந்த தொண்டை வீட்டில் தொடங்குங்க. இதில் கேவலமே கிடையாது. நீங்கள் செஞ்சீங்களான்னு கேட்பீங்க. உன் வயசுலாம் இருக்கும்போது 22 வயசு 24 வயசு இருக்கும். எங்கள் அம்மாவுக்கு மாவு அரைப்பேன், இட்லி மாவு அரைச்சி கொடுப்பேன். நான் பள்ளிக்கூடம் விட்டு வந்து அடுப்பு தள்ளுவோம். கரும்புலேருந்து பிக்கிற சோளக்கட்டை கொண்டு வந்து அதை வச்சுக்கிட்டு அடுப்பை பற்ற வைப்போம். அதில் செய்வோம். சின்ன சின்ன வேலை இப்பெல்லாம் அடிச்சுட்டு வரணும். சின்ன சின்ன வேலை. நம்ம வீட்டு வேலையை கூட நம்ம யாரும் செய்யறதில்லை. இதில் பாகுபாடுகள் வேற. அவன் புள்ள வளர்த்தவன், நம்ம வளர்த்த பொண்ணு வளர்த்த புள்ள செய்தாலும் வீட்டில் இருக்க ஒன்று சொல்லும், அந்த ஆம்பளை பையனை வேலை வாங்காத என்ன பண்ணுறது? அந்த பொண்ணு பிள்ளைய எடுத்து கூட்ட சொல்லு, அவன் அந்த தொடப்பு நீ போடு, அது பாப்பா போயிருக்கட்டும். இப்பயே ஆரம்பிக்கிறீங்க. பையன் பொண்ணு, பொண்ணு பையன் ரெண்டையும் சமமாக பார்க்குற எண்ணம் இல்லையா? வீட்லேயே அதை ஆரம்பிக்கிறீங்களா? பையன் செஞ்சான்னா பொண்ணு செஞ்சான்னா செய்த நம்ம வீட்டு வேலை செய்டா நீ.
நமக்கும் அந்த எண்ணம் இல்லை, செய்கிற பிள்ளைங்களையும் விடுறதில்ல. கொஞ்சம் நாம் எழுந்தோம்னா வெளியே சஞ்சரிக்கும் காலங்களில் பிற உயிருக்கு உபகரிக்கும் நிமித்தம்தான் நான் வெளியே வர வேண்டும். அதனால் நாம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றியே ஆகணும். கொஞ்சம் கொஞ்சமாக மற்றவங்களுக்காக நம்ம வாழணும். நம்ம எல்லோருக்கும் வாழணும்னு முற்படும்போது, அதை ஏற்பாடு பண்ணும்போது, நம்ம எத்தனைக்கும் போது, நம்ம அந்த முயற்சியில் இறங்கும்போது நமக்கு நிறைய விஷயங்கள் அடிபடும் ஐயா. ஆமாம், நீ இல்லாத போயிடுவ. உனக்குன்னு ஒரு மனசு இருக்காது. உனக்கு ஈகோ போயிடும். ஈகோன்னா என்னங்க? அகங்காரம். நானா? இந்த அகங்காரன்றது இல்லாமல் போயிடும். ஈகோவை யூகோ அப்படின்னு சொல்லிடுவீங்க. என்ன சொல்லுவீங்க? ஈகோவா? யூகோ. அவுட் சைட் த ஹவுஸ் யூகோ. வீட்டை விட்டு வெளியே போ, இந்த வீட்டுக்குள்ளே உனக்கு வேலை இல்லை. கடவுளுக்கு எடுத்த இந்த வீட்டுக்குள்ளே ஈகோவுக்கு வேலை இல்லை. அது ஒன்று இருந்தால் தான் நான். யார் தெரியுமா? பாக்கெட்டில் வேறு ஏதாவது வச்சுக்கிட்டு இருக்குது. நான் யார் தெரியுமா? இதில் யாராவது இருப்பார். பாக்கெட்டில் ஒரு அட்டைப்படம் இருக்கும். அதை பார்த்த உடனே நம்ம ஓஹோ இவர் பெரிய ஆளுகள் இருக்குது இல்லைங்க. இந்த அட்டைப்படம் இவனும் போக போகிறான், இந்த அட்டையில் இருக்கிறவனும் போக போகிறான். ஈகோ எங்கே வரல? உன்னால் என்ன செய்ய முடியும்? ஒரு துரும்ப கூட நம்மளால் அசைக்க முடியாது. நம்ம வசம் நம்ம இல்லை. நம்ம வசம் நாம் இல்லவே இல்லை. யாருடைய வசத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நாம் அசைக்கிறவர் யாருன்னு தெரியாது. நாம் என்னவோ நம்ம தான் கை காலை அசைச்சிட்டு இருக்கோம் நாம் நினச்சிருக்கோம். வெளியே இருந்தும் உள்ளே இருந்தும் ஒரு ஆளை அசைச்சிட்டு இருக்கிறான். அவனை நமக்கு தெரியாது. அவன் நினைச்சானா அடுத்த நிமிஷம் என்னுடைய எல்லா அசையும் நின்று போகும். அது என்னைக்கு நீ இப்போ யாருக்கு தெரியும்? எனக்கே தெரியாது. அதனால தான் நம்ம பேசாமல் உட்காந்துருக்குறோம். ஆக எழுந்த அந்த யாருக்காவது ஏதாவது செய்யணும். அதான் நீ செய்யக்கூட வேணாம். வார்த்தையால் காலைல சொல்ல நான் எழுந்திருக்கும் போதே சனிங்களா மூதேவியா உருப்பிடிங்களா நிறைய வார்த்தை. இந்த மாதிரி நான் எழுந்திருக்க போகிறேன், அங்கே அதெல்லாம் இருந்தால் உள்ளே போக சொல்லு. அது முதல்ல முடிச்சுட்டு நான் போகக்கூடாது. எப்படி? அது முதல்ல நான் முடிச்சுட்டு போகக்கூடாது. அதில் உள்ளே போக சொல்லு, இல்லை தோட்ட போகும் போது சந்தில் போய் நிற்க சொல்லு, நான் போன பிறகு வர சொல்லு. நம்ம வீட்லேயே நமக்கே இந்த கதைங்கள்லாம் இருக்குது. அது முதல்ல முடிச்சுட்டு போனால் நடக்காதான். இவன் பெரிய ஊர் இவர் எப்படியெல்லாம் இருக்கு பாருங்க. ஆக என்ன செய்யணும்? நாம் இதை தான் செய்யணும். காலையில் எழுந்து அது போகணும். வளரார், எழுத்தார், நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு. அதனால் ஒரு புல்லுக்கு இருக்கிற அறிவு, ஒரு புளிய மரத்துக்கு இருக்கிற அறிவு. ஒரு மாடு பிடிக்கிறாரு, கறக்கிறாரு. 2 மாடு பிடிக்கிறாரு. தம்பி என்ன படிக்கிறாருங்க? எம்எஸ்சி முடிச்சுட்டாருங்க. பாப்பா என்ன படிக்கிறாரு? வேலைக்கு போயாச்சு. சரி, வருமானத்துக்கு என்ன பண்ணுறீங்க? சொத்தெல்லாம் இல்லையே உங்களுக்கு, எல்லாம் நிலமும் போயிடுச்சு, வீடும் போயிடுச்சு. இல்லைங்க, வாடகை வீட்டில் தான் இருக்கிறேன். 10 மாடு வச்சுட்டு கறக்கிறேன். 10 மாடு 50 லிட்டர் காலைல கறக்குது, சாயந்தரம் ஒரு 30 லிட்டரு, டோட்டலாக மொத்தமாக 80 லிட்டர் பால். இன்னைக்கு என்னாச்சு? வருமானம் வருதுங்க ஐயா. யாரால் வருது வருமானம்? யாரால் வருதுங்க? மாடு. நான் மாடாக பிறந்திருந்தா கூட ஒரு குடும்பத்தை வாழ வைக்கிறேன் ஐயா. இல்லை பாலாக கொடுத்து. ஆடு வெட்டிறான். வெட்டின ஆட்டினுடைய தோலை எடுத்து போய் என்ன செய்கிறாங்க? மிருதங்கம், மத்தளம், மேளம் எல்லாம் தைக்கிறான். நான் போயிட்டேன்னா என் தோலை ஒருத்தனும் தைக்க முடியாது. டம்னு கூட சத்தம் வராது, டும்முன்னு கூட சத்தம் வராது. ஒன்றுத்துக்கும் உதவாத ஒரு தோல் இது இல்லை. இந்த தோலுக்கு வேற ஆசை. சிவப்பு தோலாக இருக்குமா, கருப்பு தோலாக இருக்குமா, பொண்ணு பார்க்கறது, பையனை பார்க்கறது. இல்லை, பையன் கண்ணங்கரியன்னு இருக்கிறான், சரி வராது. வள்ளலார் சொல்லுவார், தோல் வர்ணம் பார்க்குறீங்களா எப்பா? இந்த தோல் வர்ணம் பார்க்குறதெல்லாம் விடுங்கன்னு பாடல் எழுதியிருக்கார் தெரியுமா தம்மா? சிவனேசன். மேல் வர்ணம், கீழ் வர்ணம், தோல் வர்ணம் பார்ப்பார்கள்னு எழுதுறாரு.
நீ என்ன வரணும்னு கேட்பான். ஜாதியை குறிக்கும். அதனால் அன்பு உள்ளங்களே, எழுந்தன்னா பிரிதொருவருக்கு, ஏதாவது ஒரு ஜீவனுக்கு, ஒரு காக்காவுக்கு சோறு வைக்கிற மாதிரி, அணி பிள்ளைக்கு சோறு நெல் 4 போடுற மாதிரி, தெரு நாய்க்கு கைப்பிடி சோறு வைக்கிற மாதிரி, அந்த உலகத்து உயிர்களெல்லாம் நம்மளை நோக்கி வந்தால் அதுக்கு செய்வோம். இல்லையா நீங்கள் போய் எதையுமே துன்புறுத்த வேணாம். எதையும் செய்யாமல் கையை கட்டிட்டு இருந்தாலே போதும். உபகாரமே செய்ய வேணாம். யாருக்கும் தீங்காவது செய்யாமல் இருக்கலாம் இல்லையா? கையை கட்டிட்டு வாயை பற்றிட்டு சும்மாவாது இருக்கலாம் இல்லையா? நம்மளால எதுவும் செய்ய முடியாது, உபகாரம் செய்ய முடியல, வேற ஒன்றும் செய்யாமல் இரு. அதனால தான் ஞானிகள்லாம் அடக்கமாக இரு, வாய் மூடி இரு, மௌனமாக இரு, கண்டும் காணாமல் இரு, ஒன்றை நீ பாரு அப்படின்னுலாம் சொல்லிட்டாங்க. அதனால் என்ன நான் பார்க்கணும்? நான் எழுந்து வெளியே வந்தால் எல்லா உயிர்களையும் பார்க்கணும். என்னுள் உயிர் உயிருள் யாம்னு சொன்னவர் வள்ளலார். உயிருள் யாம் எம்முள் உயிர் இவை உணர்ந்தேன் உயிர் நலம் பரவுகிறேன். நம்மால உயிர்களுக்கு எந்த கேடும் வரக்கூடாது. குடும்பமான வரைக்கும் ஒரு கடவுள் வழிபாடு இதுதான் என்று சொல்லி, அன்பான உள்ளங்களே, நன்றாக நிமிர்ந்து உட்கார்ந்து 2 புறங்களுக்கு மத்தியில் அண்ணாக்கின் பக்கம் மேலே உச்சிக்கு கீழே கோடி சூரிய பிரகாசமுடைய ஒளி அணுவாக நான் இருக்கின்றேன். நான் இந்த உடல் அல்ல, ஒளிமயமானவன், ஒரு ஒளி துகள், ஒரு சின்ன அணு. உச்சிக்கு கீழே அண்ணாக்குக்கு மேலே 2 புறங்களுக்கு மத்தியில் கோடி சூரிய பிரகாசமுடைய ஒளி அணுவாக நான் இருக்கின்றேன். இந்த உடல் நான் அல்ல என்று கருதி 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 கடவுள் வழிபாடு செய்து வந்தால் கருத்தின் கண் கடவுளுடைய அருள் வெளிப்பட்டு விளங்கும் என்றும், அவ்வாறு வெளிப்பட்டு விளங்குகின்ற பொழுது நமக்கு மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் எல்லாம் மாறி எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் தடைபடாமல் ஒப்பற்ற வாழ்க்கையை பெற முடியும் என்று வள்ளல் பெருமான் அனுபவித்த அனுபவத்தை எழுதி அருள் இருக்கின்ற அந்த வாசகத்தில் நம்பிக்கை கொண்டு கடவுள் வழிபாடு செய்வோம். அருட்பெருஞ்சோதி 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 அருட்பெருஞ்சோதி. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களையும் மின்புற்று வாழ்க. கொல்லா நெறி உலகமெல்லாம் ஓங்குக. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. நல்ல மழை பொழிக. நாடு வளம் பெறுக. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி.